ஸோ ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாரிசன். இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இதில் அவங்களும் ஃபஹத் ஃபாசில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த ஒரு படம் இது. ஸோ மூவி ஏன் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி நான் சொல்கிறேன்னா, பிகாஸ் இதில் வந்து ஃபாஃபா வந்து ஒரு தீஃபாக ப்ளே பண்ணியிருக்காரு. ஓகே, ஒரு தீஃப், ஒரு திருடுற ஒரு பர்சன். அதே மாதிரி வடிவேல் சார் வந்து ஒரு மெடிக்கல் இஷ்யூ இருக்கிற ஒரு பர்சன். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மெடிக்கல் இஷ்யூனா மறந்துடுவாங்க, எல்லாத்தையுமே ஈஸியாக மறந்துடுவாங்க, சீக்கிரம் மறந்துடுவாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டார்டிங்காக எப்படி இன்ட்ரோ இருக்கும்னா, அவங்களோட இன்ட்ரோ எப்படி இருக்கும்னா, அவங்க பையன் வந்து அவங்கள கட்டி போட்டு போகிற மாதிரி இன்ட்ரோ இருக்கும். ஏன் கட்டி போட்டிருப்பாங்கன்னா, பிகாஸ் அவங்க மறந்து எங்கேயா போயிட்டாங்கன்னா திரும்ப வர தெரியாதுன்றதுனால கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி தான் அவங்க இன்ட்ரோ இருக்கும். ஸோ அவங்கள தீஃபாகவும் காட்டுறது, இவங்களை வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு மென்டல் இஷ்யூ இருக்கிற ஒரு பர்சனாக காமிக்கிறது, அதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கிற பர்சனாக காமிக்கிறது. ஸோ இதுக்கப்புறம் மூவி எப்படி போகுதுன்னா, ஃபாஃபா வந்து அதை திருட வராரு. அவங்க வீட்டில் திருட வரும்போது அங்கே வடிவேல் சார் கட்டியிருக்கிறத பார்த்த உடனேயும் சும்மா ஒரு ஃபன்னாக ரொம்ப கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வடிவேல் சார் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் என்கிட்ட மணி இருக்குது, நான் கொஞ்சம் மணி தரேன், என்னை அவுத்த மட்டும் விட்டால் போதும், எனக்கு இந்த ஃப்ரீயாக இருந்தால் போதும், இந்த மாதிரி கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொன்ன உடனேயும் அதுக்கப்புறம் ஃபாஃபா வந்து அவர் ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் மணி எடுக்க ஏடிஎம் போகிறாங்க. ஸோ ஏடிஎம் போயிட்டு மணி வித்ட்ரா பண்ணி கொடுக்குறாங்க. 10,000 rupees சம்திங் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது பேங்க் பேலன்ஸ் வந்து 25 lakhsன்றத ஃபஹத் ஃபாசில் பார்த்துடுறாரு. பார்த்ததுக்கப்புறம் அந்த காசை எப்படி வடிவேல் சார் இருந்து எடுக்கிறாரு, அந்த அவரோட ஞாபக மருதி வந்து அவர் எப்படிலாம் யூஸ் பண்ண நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் என்ன இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இவங்களோட அந்த காமெடிலாம் வந்து மூவியில் வந்து அவங்க ரெண்டு பேரோட காமெடி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அந்த பைக்லேயே ட்ராவல் பண்ணி போகிறது, அது வந்து ஒரு இடத்துலேயும் வந்து பின் நம்பரை மறந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட்லேயே வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இது மாதிரிலாம் வந்து நிறைய விஷயம் நடக்கும். அதெல்லாம் ரொம்ப 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 ஃபன்னியாகவும் ரொம்ப க்ரேஸியாகவும், அது வந்து லைக் ரியலாகவே ஒரு இன்டர்வல் முன்னாடி வரைக்கும் ஓகே படம் இப்படி தான் போகுது அப்படின்னு நினைக்கும் போது, அதுக்கப்புறம் வர ட்விஸ்ட்டு, அதில் பேக் ஸ்டோரி என்ன, யார் ஹீரோ யார் வில்லன், அந்த யூனிக்கான ஃபைனலில் தெரிய ஒரு வில்லன் யார், இதெல்லாம் சொல்கிற மூவி தான் இந்த மாரிசன். இந்த மாரிசன் வந்து கண்டிப்பாக ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம். பிகாஸ் ரொம்ப கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம், ஒரு டிஃப்ரெண்டான ட்ரை, பட் ஒரு நல்ல ட்ரை, நல்ல ஃபன், லவ்விங், என்ஜாய்மெண்ட் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு படம் இது. ஒரு நல்ல பாண்ட் உங்களுக்கும் ஃபீல் ஆகும் இது நீங்கள் பார்க்கும்போது. ஸோ இது ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் தான். ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, போயிட்டு நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் பர்சனல் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு இது பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ until then, see you, bye.